சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் வளாகத்தில் நடைபெறும் 16வது ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிகமான கேண்டிடேட் கிட்டத்தட்ட 250 பேரில் 154 பேர் இங்கே ரயில்வேக்கு வந்திருக்கீங்க. இந்திய ரயில்வே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரயில்வே சிஸ்டத்தை கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்திய ரயில்வேல ஒரு காலத்தில் நம்மெல்லாம் புல்லட் ட்ரெயின் ஏதோ வெளிநாட்டில் யாராவது போயிட்டு வந்தால் புல்லட் ட்ரெயின் பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அல்லது சினிமாவில் பார்த்துட்டு நம்ம பிரமிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் இன்றைக்கி நம்மளுடைய புதிய இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த புதிய பாரதத்தில் இன்றைக்கி அந்த புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் சாத்தியமாக இருக்கிறது. இன்னும் 6 மாதத்தில் நம்மளுடைய மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் போக போகிறத நாம் பார்க்க போகிறோம். சகோதரர்களே, அந்த புல்லட் ட்ரெயினில் நாம் பிரயாணம் பண்ண போகிறோம். அதே போல் வந்தே பாரத், இதே சென்னை ஐசிஎஃப்பில், இங்கே தான் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்பில் தான் வந்தே பாரத்தினுடைய கோச்சுகள் மேனுஃபேக்சர் பண்ணப்படுகிறது. வருஷத்திற்கு 3000 கோச்சு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்தே பாரத்தினுடைய ரயில்கள் இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரத்தில் இன்றைக்கு போக முடியுது ட்ரெயினில். சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு, சென்னையிலேருந்து திருப்பதிக்கு, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு, சென்னையிலேருந்து விஜயவாடாக்கு, இப்படி வந்தே பாரத் ரயில்கள் சென்னைக்கு முழுமையாக கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை மட்டுமே இருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயில்களுடைய விசேஷம் என்ன? ஒன்று, நம்மளுடைய உள்நாட்டு ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய உள்நாட்டில் தயாரிக்கின்றோம், மேக் இன் இந்தியாவில். சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் வளாகத்தில் நடைபெறும் 16வது ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வரும் அந்த காட்சிகளை மொத்தம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.